ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர் ஒருவரின் மகன். கடுமையான வறுமையை கடந்து வந்தவர். தனது 21 வயதில் தனது முதல் முயற்சியிலேயே IAS அதிகாரியாகி இருக்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் மராத்வாடாவின் ஜல்னா மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஷெல்கான் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்தான் அன்சார். அவரது தந்தை ரிக்ஷா ஓட்டுநரான அவர் கூலி வேலை செய்து வந்த அந்த தாய்க்கு பிறந்தவர்தான் அன்சார். அவரது சகோதரிகள் 15 வயதிலேயே திருமணம் செய்து வைக்கப்பட்டார்களாம். அவரது ஒரு சகோதரர் தனது மாமாவின் கேரேஜில் வேலைக்காக 6ஆம் வகுப்பை விட்டு சென்றாராம். அன்சாரின் படிப்புக்கும் களங்கம் வந்தது. 4ஆம் வகுப்பு படிக்கும் போது அன்சாரின் தந்தை ஆசிரியரை அணுகி இவரது படிப்பை நிறுத்த வேண்டும் என கேட்க, ஆசிரியர், அன்சார் நன்றாக படிக்கின்றான், அவன் எதிர்காலத்தில் நன்றாக வருவான், நம்புங்கள் என உறுதி கொடுத்து அவரை கல்வியை விட்டு நிற்கச் செய்யாமல் பிடிவாதமாக இருந்தாராம். அது அவர்களது பெற்றோரை 12ஆம் வகுப்பு வரை நிர்பந்தத்தினால் அவரை பள்ளிக்கு அனுப்ப வேண்டியதாய் இருந்திருக்கிறது. ஆனால் அன்சார் நிரூபித்து காட்டினார். 12ஆம் வகுப்பில் 91% மதிப்பெண் பெற்று தனது தகுதியை நிரூபித்திருக்கிறார். அதன் பிறகு கல்லூரியில் சேர மிகுந்த போராட்டங்கள். அவரது தந்தை சேமிப்பில் இருந்து சிறிய தொகையை அனுப்ப ஒரு காலனி, 2 செட்டு ஆடைகளுடன் தனது அண்ணனின் ஊதிய உதவியுடன் கல்லூரியில் சேர்ந்து படித்து வந்தார். அவர் நன்றாக படிப்பதை பார்த்து அவரது ஆசிரியர்கள் UPSC எழுது என்று கல்வியாளர்கள் சிலரை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போதுதான் யூனிக் அகாடமி என்பதை நடத்தி வரும் துக்காராம் ஜாதவ் என்பவரை அணுகி தனது வறுமை நிலைமை பற்றி எடுத்து கூற 70,000 ரூபாய் மதிப்பிலான அந்த பயிற்சி கட்டணத்தை துக்காராம் உதவியாக கொடுத்து படிக்க வைத்ததாக கூறுகிறார்கள். அவரோடு அப்போது 20 மற்றும் 30 வயதுக்குட்பட்டவர்கள் 2 மற்றும் 3வது முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்த போது அன்சாரிற்கு 19 வயது மட்டுமே. ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் படிப்பில் மட்டுமே அன்சார் கவனம் செலுத்துவாராம். ஏனெனில் அவர் 2வது முயற்சியை எடுக்க கூடாது, அது தனது குடும்பத்திற்கு மிகப்பெரிய வலியையும் பாரத்தையும் கொடுத்துவிடும் என்று படிப்பில் கவனத்தை செலுத்தி இருக்கிறார். பல நேரங்களிலும் வடை, டீ, பிரெட் உள்ளிட்டவைதான் அவருக்கு உணவாக இருந்ததாகவும் அவர் பின்னாட்களில் பதிவை வெளியிட்டு இருக்கிறார். முதல் முயற்சி கடுமையாக இருந்ததால் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வில் வெற்றி பெற்று 2016இல் அகில இந்திய அளவில் 361வது இடத்தை பிடித்த தலைப்புச் செய்திகளில் வலம் வந்தார் அன்சார். இன்னும் அவருக்கு மெயின் மற்றும் நேர்காணல் இருந்திருக்கிறது. அதிலும் 275க்கு 199 மதிப்பெண்கள் பெற்றாராம். வெற்றி குறித்து அவர் பேசுகையில் முக்கியமான வார்த்தையாக வறுமைக்கும் வெற்றிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் கூறியதே. கடின உழைப்பும் உறுதியும் இருந்தால் வாழ்வில் வெற்றி அடையலாம் என்பதற்கு அன்சார் ஒரு முன் உதாரணம்.